Good morning. Welcome to day 16 of my November 30-day challenge. நேற்று நைட் நான் லிட்டரலாக 12:30 வரைக்கும் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி அதனால லேட்டாக தான் எந்திரிச்சேன். அண்ட் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் படிக்கலாம். எனக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, பட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் வெட்னஸ்டே இருக்குது. ஸோ அதனால் அது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது எத்தனை பேஜஸ் இருக்குது ஒரு யூனிட்டில் அப்படின்னு எழுதி அது ஒரு பேஜாக முடிச்சுட்டு நம்ம டிக் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ 2 பேஜ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக தான் இருந்துச்சு. நான் சரி ஓகே இது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து அசைன்மெண்ட் எழுதலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஃப்ரைடே ஒரு அசைன்மெண்ட் டியூ இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரைடே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டேன். நேற்று உட்காந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டேன். மொத்தம் 7 அசைன்மெண்ட் நான் எழுதணும். ஸோ அதில் 2 முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நான் மொத்தம் 5 அசைன்மெண்ட் எழுத வேண்டியிருக்கு. ஸோ 5 அசைன்மெண்ட் எழுதுறது எவ்வளோ டைம் கன்சியூமிங் அப்படிங்கிறதே ரியலைஸ் பண்ணாமல் நான் எழுதிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 3:30 போல் சரி ஓகே நம்ம அசைன்மெண்ட் இதுக்கு மேலே டிலே பண்ணால் வேலைக்காகாது, நம்ம படித்த வரைக்கும் போதும், நம்ம அசைன்மெண்ட் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து நான் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ் எடுத்து அது எல்லாமே கோடு போட்டு வச்சுட்டேன். ஒரு 30 பேப்பர் கோடு போட்டேன். ஸோ நம்ம இது முதல்ல எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டால் நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டாக உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அண்ட் நான் ஃப்ரைடே சப்மிட் பண்ண அசைன்மெண்ட்டில் ஒரு A4 ஷீட்டில் 2 சைடு எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஆக்சுவலி அது எங்கள் கிளாஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் தரல. நாங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தரல, அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கிற இதுலேயும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் தரல. ஸோ அதனால நான் ஃப்ரைடே சப்மிட் பண்ண அசைன்மெண்ட் 2 சைடுமே எழுதி தான் சப்மிட் பண்ணேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை அதை மறுபடியும் மாற்றி எழுதுறதா, நான் ஃப்ரைடே எக்ஸாம் முடிச்சுட்டு கூட சரி ஓகே நம்ம டைம் இருக்குது, நம்ம இப்போ கூட திருப்பி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அது மொத்தம் 10 பேஜஸ். அந்த 10 பேஜஸ் கிளாஸும் நடக்கும். எனக்கு கிளாஸ் நடக்கும்போது வேறு சப்ஜெக்ட் கிளாஸ் நடக்கும்போது நான் இந்த அசைன்மெண்ட் எழுத முடியாது. அப்படியே நான் மேனேஜ் பண்ணி எழுதினாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ இந்த அசைன்மெண்ட் எல்லாமே அதே மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஒரு சைடு மட்டும் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன். அண்ட் 5 சப்ஜெக்ட் எழுத ரொம்ப டைம் ஆகும், தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாமல் நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன். நான் பிரேக்கே எடுக்காமல் 3:30 மணிக்கு ஆரம்பித்தேன் லிட்ரலாக. அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு சப்ஜெக்டாக எழுதி ஒரு பேஜ் எழுதி முடித்ததுக்கப்புறமா நம்பர் பண்ணி அந்த எல்லா நம்பர்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஒன்றுத்தையும் நான் ஃபைலில் வச்சு கரெக்டாக இது நான் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 அசைன்மெண்ட்ஸ் மண்டே டியூ டேட் கிடையாது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது எழுதுறதுக்கு. ஆனால் அந்த டைம் இருக்கிற 2த்தையுமே ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். நாளைக்கு எனக்கு இருக்க அசைன்மெண்ட்டை லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா அப்படி நம்ம எழுதணுன்னா இப்போ வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம முடிச்சிருவோம். இல்லை நாளைக்கு அசைன்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ எழுதணும் அப்படின்னா தட் இஸ் இதுக்கப்புறமா வரப்போகிற அசைன்மெண்ட்டை நான் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அது இன்னும் கஷ்டமாகும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி எழுதலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆனால் போக போக கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்து எழுதிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதுகு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஸோ ஆனால் எனக்கு வேறு வழியில் எழுதி தான் ஆகணும். எக்ஸாம்ஸ் வேறு வருது. இப்போ 2 அசைன்மெண்ட் நான் அப்புறமா எழுதலாம் அப்படின்னு நான் வச்சாலுமே நான் எக்ஸாம்ஸ் அப்போ அது எழுதணும். ஸோ அது எனக்கு இன்னும் கஷ்டம்தான். ஸோ அதனால உட்காந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் அசைன்மெண்ட் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்க அசைன்மெண்ட்லாம் ஹேண்ட் ரைட்டிங் எதையுமே நான் பார்க்கல. நான் எழுதுறேனா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எழுதி முடிக்கலை, ஓரளவுக்கு எழுதிட்டு பசிச்சுது. ஸோ போயிட்டு சாப்பிட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வாட்டி எல்லாமே ஒன்று நான் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்பர் பண்ணிட்டேன். 10 பேஜ் இருக்குன்னா 10 நம்பருமே பண்ணிட்டேன். அண்ட் எத்தனை பேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்பர் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் இது எல்லாமே வெறும் எழுதுறது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையுமே நான் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் இதை அப்லோடும் பண்ணணும். நான் இதை பின் பண்ணி
ஃபேக்கல்ட்டி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கேன் பண்ணதை வந்து நான் அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால நான் இன்றைக்கி இவ்வளோ பேஜஸ் இருக்குது, லிட்ரலாக ஒரு 45 பேஜஸ் கிட்ட நான் எழுதியிருப்பேன். இது எல்லாத்தையுமே நான் ஒன்றுத்தையும் ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக ஆர்டரில் அடுக்கி அது எல்லாத்தையும் பின் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பேஜும் ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து அந்த சப்ஜெக்ட் எந்த செட், ஒரே செட் கிடையாது, எல்லாருக்குமே ரோல் நம்பர் படி செட் மாறும். ஸோ எந்த செட்டு அது எல்லாமே நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஒன்றுத்தையுமே நான் இப்போது டைம் வந்து நான் 1 மணிக்கு காமிச்சிருப்பேன், இப்போ லிட்டரலாக 2 மணிக்கிட்ட ஆக போகுது. நான் அது வரைக்கும் ஃபோட்டோ தட் இஸ் நான் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்ததில் எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த செட் எல்லாமே எழுதி எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அது எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, முன்னாடி இருக்க பேஜில் வேறு சப்ஜெக்ட் பேர் போட்டு உள்ளே இருக்கிறது வேறு இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையுமே பின் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே பின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மொத்த சப்ஜெக்டோட எல்லா அசைன்மெண்ட்டுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் முடித்து வைக்க லிட்ரலாக 2 மணி ஆச்சு. அண்ட் 2 மணிக்கு தான் நான் போய் படுக்கவே போனேன். ஸோ அதோட டே 16 இஸ் டன். டே 17 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.